ஹாய் காய்ஸ், இன்னைக்கு ஒரு மினி விளாக் பார்த்துடலாங்களா? என்ன அப்படின்னா, ஒரு சின்ன குக்கிங் மினி விளாக் தான். எனக்கு இந்த டிஷ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பிரெட் ஆம்லேட் தாங்க போட போகிறோம். இதுக்கு என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரும்பு சக்கரை, ஏலக்காய், கொஞ்சமாக வெள்ளை சக்கரை, ஒரு 3 முட்டை வந்து உடச்சி ஊற்றி நல்லா வந்து அதை எப்படி சொல்கிறதுனா நல்லா கலக்கி வந்து நான் அதை எடுத்துக்கிட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த ஸ்டேஜுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம காரத்துக்காக ரெடி பண்ணுறதுக்கெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு என்னென்ன அப்படின்னா, வெங்காயம், மிளகாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள், கரம் மசாலா இதெல்லாம் போட்டு அதையுமே வந்து பார்த்திங்கன்னா 2 முட்டை உடச்சி ஊற்றி மிக்ஸ் பண்ணி அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். தோசைக்கல்லை அடுப்பு மேலே ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு, ஹையில் வைக்கக்கூடாது, அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ஃபஸ்ட்டு வந்து இனிப்பு வந்து போட்டு எடுத்துக்கலாம். ப்ரெட் வந்து டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து டிப் பண்ணி அதில் அழுங்காப்படி வந்து போட்டு மேலே வந்து நான் வந்து எண்ணெய் மட்டும்தான் விட்டுருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் நெய் கீது ஏதாவது வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் எண்ணெய் மட்டும்தான் விட்டுருக்கேன். 2 பீஸாக போட்டு தான் நம்ம எடுத்துக்கணும். அப்போ தான் உள்ளுக்குள்ளே நல்லாவே குக் ஆகும். நம்ம 4 பீஸ் 3 பீஸ் போட்டோம் அப்படின்னா உள்ளே வந்து குக் ஆகாது. முட்டையோட ஸ்மெல் வந்து நல்லாவே இருக்கும். அதோட வந்து பார்த்திங்கன்னா காரமும் வந்து போட்டு எடுத்தாச்சு. காரமும் அதே மாதிரியே டிப் பண்ணி நம்ம 2 சைடும் வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு திருப்பி போட்டு எடுத்தோம் அப்படின்னா சூப்பராக வெந்துடும். சாப்பிட்றக்கும் அவ்வளோ நல்லாயிருக்கும். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்களா? எனக்கு இனிப்பு தாங்க ரொம்ப பிடிக்கும். செம்மையாக இருந்துச்சு. ரொம்ப நாள் கழித்து சாப்பிட்றேன். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு மினி விளாக்ல பார்க்கலாம். பாய் டாடா.